الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலக பொதுமறையாக இறக்கி வைத்திருக்கிற அல் குர்ஆன் என்ன நோக்கத்திற்காக அருளப்பட்டது, அந்த நோக்கங்கள் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை இறக்கியதற்கு பல காரணங்களை சொல்லுவான். அதிலே ஒன்று, அநியாயத்திலிருந்து பிரகாசத்தின் பக்கம், பாத்திலிருந்து ஹக்கின் பக்கம் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கினான். எது நேரான பாதை, எது தவறான பாதை, எந்த பாதைகளை நடந்தால் ஈடேற்றம் உண்டு, எந்த பாதைகளை நடந்தால் வழி கட வேண்டி இருக்கும் என்பதை அழுத்தமாக சொல்லுகிற வேதம் தான் அல் குர்ஆன். உலகத்தில் ஏராளமான நூட்கள் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் இது ஹக்கு, இது பாத்தில் என்று வழிகாட்டவில்லை. கியாமத் நாள் வரை வழிகாட்டுகிற ஒப்பற்ற வேதம் அல் குர்ஆனை தவிர அகிலத்தில் வேறு ஏதும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், லா துல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், ஹக்கை பாத்திலோடு நீங்கள் கலந்து விட வேண்டாம். அல் குர்ஆனினுடைய ஞானம் யாரிடத்தில் இருக்கிறதோ, அல் குர்ஆனினுடைய தாக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலே தவறுக்கான வாய்ப்பு கிடையாது. உலகத்திலே நிறைய தவறுகள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மார்க்க இல்ம் இல்லை, குர்ஆன் சம்பந்தமான ஞானம் இல்லை. அந்த ஞானம் இருந்தால் தவறுக்கான வாய்ப்பே ஏற்படாது. அல் குர்ஆனினுடைய ஞானிகள் என்னென்ன சேவைகளை, சாதனைகளை செய்திருக்கிறார்கள், எப்படி வழிகளை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் முதலிலே ஆய்வு செய்ய வேண்டும். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு அரசர் இருந்தார். ஹஜ்ஜுக்கு மக்காவிற்கு சென்று விட்டு மதீனாவிற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத் செய்வதற்காக செல்லுகிறார் சுலைமான் இப்னு அப்துல் மலிக். ஜியாரத் செய்ய சென்றவர் கேட்கிறார், சஹாபாக்களை கண்டவர்கள் உண்டா என்று. எல்லோரும் சொன்னார்கள், ஒரே ஒரு ஆலிம் இருக்கிறார், அபு ஹாசிம் என்று சொல்லுகிற அறிஞர் இருக்கிறார், இவர் சஹாபியை கண்ட தாபியா என்று சொல்ல அவரை அழைத்து வாருங்கள் என்கிறார். அழைத்து வரப்படுகிறது, அரசருக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது. அரசர் கேட்பார், எல்லோரும் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள், நீ மட்டும் ஏன் வரவில்லை என்று. அதற்கு இந்த மார்க்க ஞானம் அல் குர்ஆனினுடைய பெட்டகத்தை பெற்றவர், உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய அபு ஹாசிம் சொன்னார், நஊது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாவல் தேடுகிறோம். நீங்கள் யார் என்றும் எனக்கு தெரியாது, இதற்கு முன்பதாகவும் பார்த்தது கிடையாது. நீங்கள் எனக்கு கொண்டும் அழைப்பும் கொடுக்கவில்லை, அழைப்பே இல்லாமல் ஏன் வந்து பார்க்கவில்லை என்று கேட்கிறீர்களே, ஒரு அரசருக்கு இது தகுதிதானே? அரசரை மார்க்கம் பார்க்க சொல்லவில்லை. ஒரு அரசர் வந்து விட்டால் உடனே சென்று பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கவில்லை. அதனால் நான் வரவில்லை. அரசருக்கு சந்தோஷமான நேர்மையான அரசர்
சந்தோஷப்படுகிறார். அரசருக்கு முன்னால் எல்லோருமே அமைதியாக பேசுவார்கள். அதே நேரத்தில் அரசர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதை கேட்பார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல, மார்க்கத்தை சொல்லுகிறாரே என்ற எண்ணம் எழுகிறது. உடனே அவர் தனக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை எல்லாம் கிளப்புகிறார். மன்னருக்கு ஏற்படுகிற சந்தேகத்தை கிளப்புகிறார். இந்த அறிஞர் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் அந்த நிலையில இருக்கிறோமா இல்லையா, நம்முடைய நிலைகள் என்ன என்பதை இங்கே ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அரசர் கேட்பார், மாலனா நக்ரகுல் மௌத்த. இன்னைக்கு நாம கேட்கிற மாதிரி அரசர் கேட்கிறார், நாங்கள் ஏன் மரணத்தை வெறுக்கிறோம் என்று கேட்டார். மரணம் என்றாலே ஒரு வகையான பயம் ஏற்படுகிறதே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அதற்கு அபு ஹாசிம் சொன்னார்கள், மரணத்தை கண்டு யார் பயப்படுவார்கள் தெரியுமா? ஹரப்துமுல் ஆகிரா வ அமர்த்துமுத் துன்யா. யார் ஆகிரத்தை பாழாக்கி இருக்கிறார்களோ, யார் துன்யாவே சதம் என்று நம்புகிறார்களோ, கோட்டை கொத்தளங்களிலேயே வாழ வேண்டும், மாடா மாளிகைகளில் இருக்க வேண்டும், பஞ்சனைகளிலே படுக்க வேண்டும், சொகுசு அறைகள் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தான் ஆகிரத்தை வெறுப்பார்கள். நீங்கள் இந்த சொகுசு வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், வெறுக்கிறீர்கள். ஆனால் இறைநேசர்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வினுடைய லிக்காவுக்காக துடித்துக் கொண்டிருப்பார்கள், மரணம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி காட்டுவார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னங்கிறத நாமே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரணத்தை கண்டு எந்த அளவிற்கு வெறுத்துக் கொண்டிருக்கிறோம். சாகிற கிழவன் கூட மரணம் அவனுக்கு இருக்காது என்றுதான் நினைக்கிறான், அதை கண்டு வெறுக்கிறான். நம்முடைய ஆட்களிலே சில ஊர்களிலே இப்படி கூட பழக்கம் உண்டு. இழுத்துக் கொண்டிருப்பார், இவர் சாக மாட்டார், காசி உரசி ஊற்றினால் தான் இவர் சாவார் என்று காசி உரசி ஊத்துகிற சூழல் எல்லாம் இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? காரணம், ஆகிரத்தினுடைய சிந்தனை நம்மிடத்தில் இல்லை, அதை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அரசர் விடல, மறுபடியும் கேட்கிறார், நாம் எல்லாம் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் அல்லவா, அல்லாஹ்வை நாம் எப்படி சந்திப்போம் என்று கேட்கிறார். அதற்கு அபு ஹாசிம் அழகாக விளக்கம் சொன்னார்கள். முஹ்சினாக இருந்தால், உபகாரியாக இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது இப்படி சந்திப்பார். ஒரு மகன் தன்னை விட்டு பிரிந்து செல்லுகிறார், வெளியூர் செல்லுகிறார். வெளியூர் சென்ற மகன் திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிற பொழுது, வெளிநாடு சென்ற மகன் சொந்த நாட்டுக்கு வருகிற பொழுது, பெற்றோரை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆனந்தம் அடைவாரோ அதை போல அடைவார். இங்க ஒரு பக்கம் அத்தா துடிச்சுக்கிட்டு இருப்பார், மகனை பார்க்க வேண்டுமே பார்க்க வேண்டுமே என்று. அங்க ஒரு பக்கம் மகன் தவித்துக் கொண்டிருப்பார், நம்முடைய சொந்த பெற்றோர்களை பார்க்க வேண்டுமே, உற்றாரை பார்க்க வேண்டுமே, உறவினர்களை பார்க்க வேண்டுமே. இதை போன்றுதான் உபகாரிகளின் நிலை. அல்லாஹ் அவர்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுவான், அவர்கள் அல்லாஹ்வை காண வேண்டும் என்று ஆசைப்படுவார். இது நல்லவர்களினுடைய நிலை. தீயவராக இருந்தால், அந்த மனிதர் கெட்டவராக இருந்தால், ஓடிப்போன அடிமை எப்படி வருவதற்கு முன்னால் வருவதற்கு வெறுப்பானோ அதை போன்று இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நம்முடைய தொழிலாளி நமக்கு மாறு செய்துவிட்டு முன்னால் வந்து நிற்பதற்கு எப்படி முகம் பூசிக்கொண்டு நிற்கிறானோ, என்ன நடக்க போகுமோ என்று தெரியாமல் எப்படி தவித்து நிற்கிறானோ அதே சூழல் தான் ஏற்படும். இப்பொழுது நாமும் எண்ணி பார்க்கிறோம், அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா, முஹ்சினாக இருக்கிறோமா, முஸீஆக இருக்கிறோமா, நன்மைகள் அதிகம் செய்திருக்கிறோமா அல்லது தீமைகளிலேயே உழண்டு புரண்டு கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் நிற்கிற பொழுது எந்த நிலையிலே நாம் நிற்க போகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? சுலைமான் மறுபடியும் கேட்கிறார், கண் கலங்கியவராக கேட்கிறார், அழுது கொண்டே கேட்கிறார், மாலனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய நிலை என்ன? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரு பக்கம் பயமாக இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய நிலை என்னவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அப்பொழுது சொல்லுவார், அபு ஹாசிம் சொல்லுவார், குர்ஆனை புரட்டி பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, இன்னல் அப்ரார லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம். அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டான். நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், கெட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் சொன்னதை கேட்டால் சொர்க்கம், அல்லாஹ் சொன்னதை விட்டால் நரகம். இப்பொழுது நீயே முடிவு செய்து கொள் அரசரே, நீங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டு நடக்கிறீர்களா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து புறம்பாக நீங்கள் அமல் செய்து நரகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்களா? நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அபு ஹாசிம் சொல்லி காட்டுகிறார்.
கேட்கிறார். அப்பொழுது அரசர் கேட்கிறார், அழுது கொண்டே கேட்கிறார், ரஹ்மத்துல்லா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் வேறு எங்கே இருக்கிறது? எங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு தானே அல்லாஹ் ரஹ்மத்தை வைத்திருக்கிறான் என்கிற பொழுது, நீ நினைப்பது தவறு. அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு ரஹ்மத்தை வைக்கவில்லை. இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபு மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருக்கிறதே உபகாரிகளுக்கு தான். யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். உன்னை போன்ற அரக்கத்தனம் கொண்ட அரசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று சொல்ல தாடி நனைகிற வரை அழுதார் என்பது வரலாறு. நம்முடைய நிலைகள் இப்பொழுது எங்க இருக்கிறது? மறுபடியும் இடவில்லை, கேட்கிறார். அரசர் கேட்கிறார், சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கேட்கிறார், ஐயோ இபாதில்லாஹி அக்ரம், அல்லாஹ்வினுடைய அடியார்கள்லயே யார் ரொம்ப சங்கையானவர்கள் என்று கேட்டார். அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சங்கையான அடியார்கள் யார் என்று கேட்கிற பொழுது அபு ஹாசிம் மார்க்க ஞானம் பெற்றவர் சொன்னார், அல்லாஹ்வினுடைய அடியார்களிலேயே ரொம்ப சங்கையானவர் யார் தெரியுமா? அஹ்லுல் முருவத்தி வன்னுஹா, அன்பும் இருக்க வேண்டும், அதே நேரத்திலே கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். யாரிடத்திலே அன்பும் கட்டுப்பாடும் இருக்கிறதோ அவர் தான் அடியார்களிலேயே அல்லாஹ்விடத்திலே ரொம்ப சிறந்தவர். இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த ரெண்டும் இருக்கிறதா? அன்பு இருக்க வேண்டிய இடத்துல அன்பு இருக்க வேண்டும். அது ஒரு குடும்ப தலைவராக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழில் துறையை சார்ந்த முதலாளியாக இருக்கட்டும், எத்துறையை சார்ந்தாலும் அன்பும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? கட்டுப்பாடு உள்ளவர்களாக நாம் வாடுகிறோமா, அல்லது எப்படி மனப்போட போக்கிட வாடுகிறோமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை ரூஹுல் பயான் என்ற நூலிலே சித்தரிக்கப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நீரை கொடுக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த நீரை நீங்கள் குடித்து விட்டால் நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு இஷ்டம் கொடுக்கிறேன், இதை குடிப்பதானால் குடித்துக் கொள்ளுங்கள், இல்லையானால் குடிக்காமலும் விட்டுவிடலாம். ஆனால் குடித்தால் உங்களால் மௌத்தை சந்திக்க முடியாது, நீங்க மௌத்தாக மாட்டீங்க என்று சொல்லுகிற பொழுது இதை குடிக்கலாமா வேண்டாமா ரெண்டு கட்ட சிந்தனை. நம்மிடத்திலே அதை போன்ற ஒரு நீரை கொடுத்தால் என்ன ஆகும்? ஒருவர் கூட விடாமல் குடித்திருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆனாலும் கூட ஆலோசனை நடத்துகிறார்கள், குடிக்கலாமா வேண்டாமா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா ஆட்சியும் கொடுக்கப்பட்டவர்கள். மிருகங்களும் அவரிடத்திலே பேசும், பறவைகள் பேசும், எல்லா அதிகாரத்தையும் அளிக்கப்பட்டவர்கள். ரப்பி ஹப்லி லா யம்பஇ லி அஹதி, யாருக்குமே கொடுக்காத ஒரு அரசாட்சியை எனக்கு கொடு என்று கேட்டு பெற்றவர்கள். அதனால எல்லா வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசர் அல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அரசர். அதனால எல்லாத்துட்டையும் ஆலோசனை கேட்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் குடிக்க சொல்லுகிறது, குடியுங்கள் குடியுங்கள் குடியுங்கள். ஒரே ஒரு வண்டு இனத்தின் தலைமை வண்டு மட்டும் வரல, குன்ஃபுத் என்ற அரபியிலே சொல்லுவார்கள், தலைமை வண்டு அது வரவில்லை. அதனிடத்திலேயும் ஆலோசனை கேட்கலாம் என்று குதிரையையும் பாசி என்று சொல்லக்கூடிய ராஜாளி பறவை, இந்த ரெண்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. நீ போய் அந்த குன்ஃபுதையும் அழைத்து வா. இந்த ரெண்டும் சென்றது, குன்ஃபுத் வர மறுத்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு நாயை அனுப்புனாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தஃசீரில் இடம்பெற்றிருக்கிற வரலாறு, ஒரு நாயை அனுப்ப அந்த நாய் சென்றது, குன்ஃபுதை அழைத்து வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை இதுதான், நான் இதற்கு முன்பதாக 2 ஜீவராசிகளை அனுப்பி இருந்தேன், வரவில்லை, நாய்க்கு பதிலளித்திருக்கிறாயே என்று கேட்கிற பொழுது அந்த குன்ஃபுது சொன்ன பதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்தை பட்டது, உள்ளத்தில் படுகிறது. அந்த ரெண்டும் எஜமானனுக்கு மாறு செய்யக்கூடியது. குதிரையாக இருக்கட்டும், ராஜாளியாக இருக்கட்டும், எஜமானனுக்கு மாறு செய்யக்கூடியது. ஆனால் நாய் நன்றி உள்ளது, எஜமானன் விரட்டினால் கூட அவனுக்கு பின்னால் சுற்றக்கூடியது. எஜமானனுக்கு யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நானும் அடிபணிகிறேன், அதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கிறேன். அந்த ரெண்டுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். கேட்டார்கள், அந்த பானத்தை நான் குடிக்கவா வேண்டாமா என்ற ஆலோசனை கேட்கிற பொழுது எல்லாம் குடிக்க சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்கிற பொழுது அதற்கு அந்த குன்ஃபுது சொன்னது, குடிக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். மோமினீன்களுக்கு உலகம் என்பது சிறைச்சாலை. சிறையில் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அல்லாஹ்வை காண விருப்பப்படுகிறீர்களா? சிறை தேவையா அல்லது இறைவனின் லிக்கா தேவையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய லிக்கா. அந்த லிக்கா வேணும்னு சொன்னாக்கா உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மௌத்தா போனாக்கா அல்லாஹ்வை பார்க்க முடியும். அதனால இதை குடிச்சிட்டு நிரந்தரமா இருந்து இந்த சிறையிலே நீ வாடுவதை விட
இதை குடிக்காமல் மரிப்பது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அங்கேயும் கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறது அந்த குன்புத் என்ற ஒரு வண்டு கற்றுத்தருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் கட்டுப்பாடு இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. குடும்பத்திலே பிரச்சனை, நாட்டிலே பிரச்சனை, வீட்டிலே பிரச்சனை, தொழிலிலே பிரச்சனை. காரணம் என்னவென்று சொன்னால் இங்க கட்டுப்பாடும் இல்லை, அன்பும் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார்கள் அபு ஹாசிம் அவர்கள். மறுபடியும் அந்த அரசர் விட்ட பாடில்லை. ஐயுல் அமாலி அஃதல் என்று கேட்கிறார். அமல்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் எது? அமல்லையே சிறந்த அமல் அதாஉல் ஃபராயில் வ இஜ்தினாபுல் மனாஹி. ஃபராயில்களை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை விட்டு நீங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதை செய்யறோமா? ஃபராயில்களை சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா? உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் படைத்த இறைவனை துதிக்கிறது. இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இம்மின் ஷைஇன், அது மண்ணாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். இன்னைக்கு நாம அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால் அல்லாஹ்வும் நம்ம மறந்துட்டான். அல்லாஹ்வுக்கு அவசியம் ஒன்றும் கிடையாது நமக்கு உதவ வேண்டும் என்று. எல்லாம் இறைவனை துதிக்கிறது. புழுக்கள் இறைவனை துதித்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நடக்கிற வரலாறு. புழு அல்லாஹ்வை துதிக்குதே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த புழுவுக்கு இறந்ததை எப்படி கொண்டு போறான் பாத்தீங்களா? ஒரு கடல் ஓரமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போவார்கள். அந்த ஒரு எறும்பு ஒரு ஹப்பாவை, ஒரு தானியத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தேரையில ஏறுகிறது. அந்த தேரை கடலிலே பயணமாகி அந்த தேரை ஒரு பாறையில ஏறுகிறது. அந்த பாறையில இருக்கிற புழுவுக்கு இந்த தேரை உணவு கொடுக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இந்த புழு இருக்கிறதே என்னை துதித்துக் கொண்டிருந்தது, அதனுடைய உணவை நான் எப்படி கொண்டு வந்து சேர்த்தேன் பாத்தீங்களா? நீங்களும் மரணத்தையும் இரணத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை பற்றி புரியும் என்கிறான் அல்லாஹ். மரணம் எங்கிருந்து வருகிறது, இரணம் எங்கிருந்து வருகிறது? யாராவது சொல்ல முடியுமா? நாம் உண்ணுகிற உணவு எந்த கடையில் இருந்து வந்தது, எப்படி வந்தது? அகிலத்தில் யாராவது சொல்ல முடியுமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இது ரெண்டையும் நான் கையில வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு ஃபராயில்களை நிறைவேற்றி விடுங்கள், நான் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றி விடுங்கள், நான் தடுத்ததை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதை கேட்ட உடனே புல்லரித்து போன அரசர் கேட்கிறார், ஐயோ துவாஇ அஸ்மா, துவாவிலேயே எந்த துவாவை அல்லாஹ் செவிமடுக்கிறான்? காது தாழ்த்தி அல்லாஹ் கேட்கிற துவா என்ன துவா? அல் முஹ்சினு இலைஹி லில் முஹ்சின், உபகாரம் செய்யப்பட்டவன் உபகாரம் செய்தவனுக்கு கேட்கிற துவாவை அல்லாஹ் செவிமடுக்கிறான். ஒருவருக்கு நாம் இயலாமல் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்கிறோம். அந்த உதவி செய்யப்பட்டவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அந்த அல்ஹம்துலில்லாஹ் அரிசை தட்டும் அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால அரசே, நீங்கள் அரசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அதிகம் அதிகம் உபகாரியாக இருங்கள், தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு உபகாரியாக இருங்கள். அப்படி உபகாரியாக இருந்தால் அவர்களின் துவா உங்களை வாழ வைக்கும். அவர்களுக்கு நீங்கள் உபத்திரியம் செய்தால் அவர்களின் துவாவே உங்களை அழிச்சிடும். இன்னைக்கு எத்தனையோ ஆட்சி தலைவர்கள் எல்லாம் அட்ரஸ் தெரியாம போயிட்டான். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்கிற அநியாயங்கள் மக்களுடைய உள்ளம் கொதிக்கிறது. மக்களுடைய உள்ளம் கொதிக்க கொதிக்க அவர்களினுடைய நிலை மாறுகிறது. எப்படியெல்லாம் இறந்தார்கள் என்று நீங்கள் சில பேர்களுடைய வரலாறுகளை பாருங்கள். ரொம்ப மோசமான நிலையில இறந்திருப்பவர்களுடைய பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும். ஹிட்லரை போன்றவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு சான்று. அநீதி அளித்தார்கள், கடைசியிலே தற்கொலையிலே போய் அவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற சூழலுக்கு செல்லவில்லையா? அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு வரலாறையும் பாருங்கள். அல்லாஹ் கொடுக்கிற படிப்பினைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். அரசர் விட்ட பாடில்ல, மறுபடியும் கேட்கிறாரு, ஐயோ சதக்கத்தி அஃதல், நான் நிறைய சதக்காவெல்லாம் செய்யறோம், அந்த சதக்காவிலேயே சிறந்த சதக்கா எது என்று கேட்கிற பொழுது, லைஸ ஃபீஹா மன்னுன் வலா அதா, எதுல எந்த சதக்காவிலே சொல்லி காட்டுதல் இல்லையோ, மேல் எண்ணம் இல்லையோ, அந்த சதக்கா தான் சதக்காவிலேயே சிறந்த சதக்கா. சொல்லி காட்டுதல் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் 50 ரூபாய் கொடுத்துட்டு ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே சொல்லிடுவாங்க, நான் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நான் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், பள்ளிவாசலுக்கு டொனேஷனா நான் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு சிலர்களுக்கு ரமலான் வேற வந்துருச்சு, நானே அந்த பள்ளிவாசலுக்கு கஞ்சிக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த பள்ளிவாசலுக்கு கஞ்சிக்கு கொடுத்திருக்கிறேன், நான் எப்பயுமே இது வருஷக்கணக்கில் நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தூக்கம் வர. லைஸ ஃபீஹி மன், எதிலே சொல்லி காட்டுதல் இல்லையோ அந்த சதக்கா தான் சிறந்த சதக்கா. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உதவி செய்து விட்டால் அடுத்தவர்களுக்கு தெரியாம இறைவனுக்கு மட்டும் தெரிகிற முறையிலே உதவி செய்கிறோமா அல்லது ஊரை கூட்டி உதவி செய்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். யார் தெரியாமல் உதவி செய்கிறார்களோ அந்த சதக்கா துதுபி மைத்தத்தசு, கெட்ட மரணத்தையே அது தடுத்துவிடும்.
இந்த சதக்கா சொல்லி காட்டாத சதக்கா இருக்கிறதே கெட்ட மரணத்தை கூட தடுத்துவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமினுடைய காலத்திலே நடந்த வரலாறு. ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அந்த மனிதருக்காக அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த மனிதர் இன்னைக்கு மௌத்தா போயிருவாரு, அதனால துஆ செஞ்சு பலன் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அவர் மௌத்தா போயிருவாருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால ஜனாசா உக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் தயார் செய்து விடுங்கள், அவர் மௌத்தாக போகிறார், என்னென்ன ஏற்பாடுகளை செய்யணுமோ குழி வெட்டிருங்க எல்லாம் சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போய்விட்டார்கள். சாயந்தரம் மௌத்தா போவார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்க. சாயங்காலம் பார்த்தா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். மௌத்தாக்கி விடுவார் என்று யா அல்லாஹ் நீதான் சொன்னாய், உன்னுடைய பேச்சை கேட்டு ஊரில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நான் சொல்லிவிட்டேன், ஆனால் இவர் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரே, என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறக்கிற தருவாயில் கூட அவர் தர்மம் செய்தார், அந்த தர்மம் அவரின் தலையை காத்தது என்கிறான் அல்லாஹ். எதிர்பாராத தர்மம் இருக்கிறதே, எதிர்பார்க்காத தர்மம், சொல்லி காட்டாத தர்மம் ஒரு மனிதனுடைய தலையையே காத்துவிடும். இதைத்தான் அரசருக்கு சொல்லி காட்டுற. அரசர் மறுபடியும் விடல, நல்ல விஷயம் கிடைக்கிறதே மறுபடியும் கேட்கிறார். அக்குல் கவுலி ஆதல், சொல்லிலேயே ரொம்ப நீதமான சொல் எந்த சொல் தெரியுமா என்று கேட்கிற பொழுது கவுலுல் ஹக், உண்மையை சொல்வதுதான் சொல்லிலேயே ரொம்ப சிறந்த சொல். உண்மை என்றைக்குமே ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும். அதனால் அரசே நீங்கள் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் உண்மையை கடைபிடிக்கிறோம்? கதவை திறக்கிற பொழுது, கடை கதவை திறக்கிற பொழுது அவுக்கிற பொய்ய மூடுற வரைக்கும் நம்ம மூடுறதில்லை. கடை திறக்கிற பொழுதே பொய்யையும் நாம் திறக்கிறோம். கடை மூடுகிற பொழுது கூட நாம் பொய்யை மூடவில்லை. வீட்டுல போயும் பொய். அத்தா இருக்கிறாரா என்று மகனிடத்தில் கேட்டா உள்ள இருந்து சொல்லி அனுப்புவார், இல்லேன்னு சொல்றான். கடைக்காரன் வந்திருக்கான், இல்லேன்னு சொல்லு. இந்த ஒரு பொய் நடக்கவில்லை, 2 பொய் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? நசாரா கூட ஷக்கீக்குல் பல்கியை திருத்திய வரலாறுகள் உண்டு. ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா என்று ஒரு பெரிய வலியுல்லா என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், அவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. எப்படி இறைநேசராக அவர் மாறினார். நசாராக்கள் உள்ள பகுதிக்கு சென்று வியாபாரம் செய்வதுதான் இவருடைய வேலை. அரபு நாட்டிலிருந்து பயணம் செஞ்சு, கடல் பயணம் செய்து நசாராக்களுடைய பகுதியில போய் ஒரு வியாபாரம் பண்ணுவார். அந்த நசாராக்களின் தலைவர் கேட்கிறாரு, நீங்க எத்தனை நாளா வந்து என்ன வியாபாரம் பண்ண போறீங்க, எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க? அப்பொழுது அவர் சொன்னார், ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா சொல்லுகிறார்கள், 3 மாதம் கடல் பயணத்தில் வருவேன், 3 மாதம் பொருளை வாங்குவேன், 3 மாதம் மறுபடியும் பயணத்தில் செல்லுவேன், 3 மாதம் பொருளை விற்பேன் என்று சொல்ல, அந்த நசாராவினுடைய அமீர் கேட்கிறார், 1 வருட காலம் நீங்கள் வெறும் வியாபாரத்திலேயே இருக்கிறீர்களே, உங்களுடைய ரப்பை எப்படி வணங்குறீங்கன்னு கேட்டார். எல்லாம் வியாபாரம் 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 என்று இருந்தால் உங்களுடைய ரப்பை எப்படி வணங்குகிறீர்கள்? இந்த சொல் தான் அவர்களை இறைநேசராக மாற்றியது. இந்த கவுலே ஹக். நசாராவா இருந்தும் கூட எப்படியோ போட்டுன்னு விட்டுக்கலாம், அந்த உண்மை சொல் இருக்கிறதே அதுதான் அவர்களை இறைநேசராக மாற்றியது. இன்னைக்கு நாம இந்த நிலையில இருக்கிறோமா இல்லையா? சதா காலமோ வியாபாரம், பிசினஸ் பிசினஸ், எப்பொழுது பார்த்தாலும் முழிக்கும் போதே இன்னைக்கு கடைச்சாவியை யார்கிட்ட கொடுத்து விடுறது என்ற நிலையிலேயே விழித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு என்ன செய்வது, எப்படி செய்வது, யாரை அமுக்குவது, யாரை ஏமாற்றுவது, என்னென்ன கொடுக்கல் வாங்கலிலே பித்தலாட்டம் செய்வது, எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. இறைவனை வணங்குவதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? இதைத்தான் அபூ ஹாஸிம் சொல்றார், கவுலுல் ஹக்னா இதுதான், உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும். அடுத்து விடல சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கேட்கிறாரு, ஐயுன் நாசி அக்கியஸ், மக்கள்லயே ரொம்ப அறிவாளியா, மக்கள்லயே ரொம்ப அறிவாளியா? அப்பொழுது அபூ ஹாஸிம் பதில் சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து பதில் சொல்லுகிறார்கள், அமில பித்வாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு யார் நடக்கிறாரோ, வதல்ல அலைஹின் நாஸ், மக்களுக்கு அதை யார் அறிவித்து கொடுக்கிறாரோ அவர்தான் அறிவாளி. அறிவாளி யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ராபியத்துல் அதவியா சொல்லுவார்கள், சுஃபியானு சௌரியை பார்த்து சொல்றாங்க, பெரிய மகான் சுஃபியானு சௌரி, அவரை பார்த்து சொன்னார்கள் ராபியத்துல் அதவியா, தம்பி, வயசுல மூத்தவங்க, அஹ்னு சொல்லுவாங்க அரபியில, சகோதரா, உனக்கென்று எண்ணப்பட்ட நாட்கள் தான் இருக்கிறது. நம்முடைய நாட்களை எல்லாம் எண்ணி விடலாம், எண்ணப்பட்ட நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலும் பாதி நகர்ந்து விட்டது. பொதுவாகவே ஒரு செவரு பாதி பாதியா செவத்துல மண்ணு கொட்டுச்சுன்னு சொன்னா புல்லும் போக போகுதுன்னு அர்த்தம், குட்டிச்செவராக போகுதுன்னு அர்த்தம். இதை போன்று பாதி குட்டிச்செவராகி விட்டீர்கள், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. இதிலேயாவது இதிலேயாவது அறிந்து நீ புரிந்து அமல் செய்து கொள், படிப்பினை பெற்றுக்கொள். உனக்கு பணம் போய்விட்டதே என்று கவலைப்படாதே,
தீனார் திர்கம் போய்விட்டதே என்று கவலைப்படாதே, பதவி போய்விட்டதே என்று கவலைப்படாதே, பட்டம் போய்விட்டதே என்று கவலைப்படாதே. ஒரு நாள் போய்விட்டது என்று சொன்னால் நீ அழுது கொண்டிரு. காரணம், அந்த நாள் என்பது உயிர் போன்றது. அது போனால் திரும்பி வராது. நாள் போனா திரும்பி வருமா? நேற்றைய நாளை இன்றைக்கு பிடிக்க முடியுமா? நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய நாள்ல நம்ம படைச்ச அல்லாவுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்ல முடியுமா? 24 மணி நேரத்தை கொடுத்த அல்லாவிற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் சொல்லித் தர்றார் அபு ஹாசிம். அதனால மனிதன் என்று சொன்னால் அல்லாவுக்கு யார் அமல் செய்கிறாரோ, அதை யார் அறிவித்துக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதன். விடல யார் அஹ்மத் மடையன், ரொம்ப முட்டாள் யாரு, மனிதர்களிலேயே முட்டாள் யார் என்று கேட்கிற பொழுது, மனிதர்களிலேயே முட்டாள் யார் தெரியுமா? ஆகிரத்தை கொடுத்துட்டு துனியாவை வாங்கி சாப்பிடுறானே அவன் தான் மனிதர்களிலேயே முட்டாள், பெரிய முட்டாள். ஆகிரத்திற்காக, ஆகிரத்தை துனியாவிற்காக விற்கக்கூடியவன். கேட்ட அரசர் அழுது கொண்டே கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அபு ஹாசிம் துணிச்சலாக சொன்னார். துணிந்து சொன்னார்கள், அபு ஹாசிம் எனக்கு ஒரே ஒரு தேவை இருக்கிறது, அதை நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். என்ன தேவை சொல்லுங்கள், ஆணையிடுகிறேன், நிறைவேற்றப்படும். துஞ்சி மினன்னார் வ துதுகினில் ஜன்னா, நரகத்திலிருந்து காப்பாத்தி என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுங்க. இது என்னால் முடியாதே, முடியாத உன்னிடத்திலே நான் எதற்கு கேட்க வேண்டும்? முடியாத உன்னால் என்ன தேவையை நிறைவேற்ற முடியும்? கடைசியில சொன்னாரே, சுலைமான் எனக்காக துவா செய்வீங்களா? துவா செய்கிறேன். அல்லாஹும்ம இன்ன சுலைமான இன்கான வலியன், இறைவா இந்த சுலைமான் உன்னுடைய நேசராக இருந்தால் வயஸ்திர் லிகைரை துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை அவருக்கு லேசாக்கி, அவர் மட்டும் உனக்கு எதிரியாக இருந்தால் ஃபஹுது பிநாசியத்திஹி, அவருடைய முன்னேற்றியை பிடித்து நீ விரும்புகிற முறையிலே நரகத்திற்கு இழுத்துச் செல் என்று துவா கேட்கிறார் அபு ஹாசிம். அந்த அபு ஹாசிம் இடத்துல கடைசியில் அவர் வீட்டுக்கு போன உடனே இந்த சுலைமான் ஒரு 100 தீனார் அனுப்பி வச்சார். வீட்டுக்கு போய் பார்த்தாக்க அரசரிடத்திலிருந்து 100 தீனார் வந்திருக்கு. உடனே இந்த அபு ஹாசிம் இன்னொரு கடிதத்தையும் சேர்த்து 100 தீனாரத்தை திருப்பி கொடுத்து விடுறாரு. என்ன எழுதி இருந்தார்? எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நான் மௌத்தா போகக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னாலும் கூட அல்லாஹ் எனக்கு செத்த மாமிசத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், ரத்தத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், பன்றிகளை கூட அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அவைகள் உன்னுடைய இந்த காசை விட சிறந்தது என்று எழுதி விடுகிறார். மக்களுடைய காசை வச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, இதை விட சிறந்தது ஹக்கு எது பாத்தில் எது என்று அபு ஹாசிம் பிரித்து காட்டினார். கடைசியில இன்னைக்கு சுலைமான் வலியுல்லாவாக திகழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் மார்க்கத்தை படித்தே ஒரு ஆலிமால் ஏற்பட்ட நிலைதான். ஹக்கு பாத்தில் தெரியலன்னா பிரச்சனை தான். அதனால ஹக்கு பாத்திலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே இன்னைக்கு வீடுகள் ஃபுல்லா வீடுதோறும் பிரச்சனை. காரணம் என்ன? ஹக்கு எது பாத்தில் எது என்று யாருக்கும் தெரியல. அதனாலதான் வீடுதோறும் பிரச்சனை, வீடுதோறும் தலாக்குகளாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தலாக், 30 நாளைக்கு 30 தலாக். இந்த நிலை நீங்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக ஜமாஅத்துல் உலமா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆய்வு செய்ய வேண்டும். மஹல்லா தோறும் பயான் நிகழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில தமிழகத்தின் தலை சிறந்த உலமாக்களை அழைத்து வந்து பேச வைக்க வேண்டும் என்று இந்த வாரம் நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மஹல்லாவில் பிறை வீதியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமாஅத்துல் உலமாவும் ஜமாஅத்தினர்களும் இணைந்து நடத்துகிற இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நம்ம எப்படி எது ஹக்கு எது பாத்தில்னு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தெரியல. அதனால தெளிவான ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அற்புதமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கலப்பதோடு நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் அழைத்து வர வேண்டும். நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேர்களை, அதுவும் குறிப்பா எல்லா பெண்களையும் கேட்க வைக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த தனி ஏற்பாடுகள் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அதனால பெண்களையும் அங்கே வரவழைத்து, பெண்கள் சீர்பெற்று விட்டால் எல்லாம் சீராக்கிவிடும். பெண்கள் உள்ள மாதிரி, உள்ள சீர்பட்டா எல்லாம் சீராயிரும், உள்ள கெட்டு போனா எல்லாம் போயிடும். அதே மாதிரிதான் பெண்கள் சீர்பட்டு விட்டால் எல்லாம் சீராயிரும். அடிவெளி எல்லாம் அதான் சொன்னாங்க, சொர்க்கமும் நரகமும் வேற யாரும் இல்ல, உங்க மனைவி தான். அவன் நல்லா இருந்தா இங்கேயே சொர்க்கம், அவ இல்ல நல்லா இல்லைன்னு சொன்னா இங்கேயே நரகம். அதனால எதை சொர்க்கமாக்குவதற்கு என்ன வழி என்பதை, சொர்க்க வாழ்க்கை என்ன என்பதை காட்டுவதற்காக ஒரு அற்புத பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரம் சம்பந்தமான ஒரு நூலை நம்முடைய நண்பர் முகமது பசீம் தாவூதி